அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவாவை எப்படி நம்ம தமிழ் வழியில் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஸோ அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு நம்ம. அதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி டெய்லி நம்ம யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஒரு ரீகப் மாதிரி, அதாவது ரிவிஷன் மாதிரி இதுவரை நம்ம என்ன நடத்திருக்கோம் அது மட்டும் நான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா சொல்லி கொடுத்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்டில் பார்த்தோன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம சொன்னோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதில் பார்த்தோன்னா பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடக்டடு, டிஃபால்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சின்டெக்ஸ், இப்போ வந்து ஒரு கிளாஸோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மெத்தடோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் பார்த்தோம். மொத்தம் ஜாவாவில் மொத்தம் 3 வேரியபிள் சொன்னோம். ஒன்று லோக்கல் வேரியபிள், இன்னொன்று இன்ஸ்டன்ட் வேரியபிள், இன்னொன்று ஸ்டாட்டிக் வேரியபிள் சொன்னோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூசர் டிஃபைன் நேமும் ஒரு ப்ரீ டிஃபைன் நேமும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைக் அதில் டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி பார்த்தோம் நம்ம. இப்போ வந்து யூசர் டிஃபைன் நேமுக்கு என்னென்ன ரூல் இருக்குது, எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கிளாஸ் பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸில் ஸ்கேனர் கிளாஸுங்கிறத பார்த்தோம். அதில் ப்ரீ டிஃபைன் மெத்தட் பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம, இந்த சிம்பிள் தான் ரொம்ப முக்கியம், இதான் ஜாவோட ஏபிசிடி மாதிரி. ஸோ இது பார்த்தோம் நம்ம. சரி, இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் போக போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் இல்லை இஃபெல்ஸ் நடத்த போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ சொல்கிறோம்ல, இப்போ வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், 30 நாளில் ஜாவா கற்றுக்கலாம்னா எப்போ சாத்தியமாகும்னா உங்களுக்கு 1, 2, 3 தெரிஞ்சால் தான் உங்களால் 10, 12 கூட்ட முடியும். உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். அதுபோல் தான் இந்த சின்ன சின்ன சின்டெக்ஸ், இந்த பேசிக்ஸு, இந்த சிம்பிள்கோட மீனிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் தான் ஒரு ஜாவாவை ஃபுல்ஃபில், அதாவது கம்ப்ளீட்டாக கற்றுக்க முடியும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க இல்லை அவங்க ஏதாச்சும் ஜாவா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு மாணவன் கண்டிப்பாக பயன்பெறுவான். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பேசலாம். இது நான் உங்களுக்கு கஜேந்திரன். நன்றி, வணக்கம்.